குட் ஈவினிங் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நோட்ஸ் எடுக்காமல் நீங்கள் டைரெக்டாக புக்கிலேருந்து படிக்கிறீங்கன்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுனா கொஞ்சம் எஃபெக்டிவாக படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான என்னுடைய சில டிப்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் வந்து சோஷியல் சயின்ஸ்க்கு ஃபுல்லாகவே என்ன செய்கிறேன் அப்படின்னா நோட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் நோட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் ஹிஸ்ட்ரிக்கு வந்து இன்னும் நோட்ஸ் எடுத்து ஆரம்பிக்கலை. கொஞ்சம் லெசன்ஸ் தான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். இன்னும் சில லெசன்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் மறுபடியும் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா புக்கை பார்த்து படிக்கிறேன். சிலருக்கு வந்து நோட்ஸ் எடுக்க முடியாமல் இருக்கலாம். சில சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிறதுனால நோட்ஸ் எடுக்க முடியாமல் கஷ்டப்படலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஐயோ நோட்ஸ் எடுத்து படித்தாதான் நல்லா படிக்க முடியுமோ, புக்கில் படித்தா படிக்க முடியாதோ அப்படின்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். நோட்ஸுமே நீங்கள் எடுத்தாலும் அதை ரிப்பிட்டேட்டிவாக படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸை எடுத்து வச்சுட்டு நான் அது பக்கமே போகலை, அது பக்கமே தலை வச்சு படுக்கல, மறுபடியும் புக்குக்கு தான் வரேன் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுல யூஸே இல்லை. அதுக்கு பேசாமல் புக்கை வச்சே படிச்சுட்டு போயிடலாம். நோட்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சீக்கிரத்தில் படித்து முடித்த மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான டெடிகேட்டட் வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப எந்தெந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரி பண்ணிக்காமலே நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டெடிகேட்டட் வீடியோக்குள்ள லிங்க் வந்து மேலே கார்டில் கொடுக்க நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து புக்லேயே நம்ம எப்படி படிக்கலாம், நோட்ஸ் இல்லாமல் புக்லேயே டேரெக்டாக படிக்கிறதா இருந்தால் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன வீடியோ தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லெசனுடைய பின்னாடி சம்மரி கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? இந்த பார்த்திங்களா, இந்த சம்மரி கொடுத்துருப்பாங்க. இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் இந்த லெசனையே வந்து என்ன செய்ய போகுதுன்னா டிஸ்கிரைப் பண்ண போகுது. அதனால் இந்த சம்மரியை ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த லெசனை பற்றின உள்ள ஒரு ஐடியா இதை தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். டேரெக்டாக நீங்கள் புக்கில் உள்ளே போய் குதிச்சு ஒன்றுமே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு சம்மரியை ஒரு 2 டைம்ஸ் கிட்டே என்ன செஞ்சுக்கிடுங்க, ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மரி ரீட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் யூடியூப் சேனலில் என்ன செய்யுங்க, ஒரு வீடியோ வந்து நான் வந்து யூடியூப் சேனல் வச்சு தான் படிக்கிறேன். இப்போ வரைக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே யூடியூப் சேனல்ஸ் தான் ரெஃபர் பண்ணி படிக்கிறேன். எந்தெந்த யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் போடுறேன், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் வேணும், இன்னொரு தடவை எனக்கு கேட்கணும் போல் எனக்கு தோணுது அப்படின்னா கூட ஒரு 2 யூடியூப் சேனலில் நிறைய பேர் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறது, லெசன் வைஸ் போடுறது, சிலபஸ் வைஸ் போடுறது நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்றுனாலும் யூடியூப்பில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து யூடியூப் சேனல் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ், இந்த லெசனில் இதை தான்ப்பா நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோங்கிறதுக்காக அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். இதெல்லாம் படிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் இந்த 3 சென்டென்ஸை ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? மிஞ்சி போனால் 1 நிமிஷம் ஆகுமா? அதேமாதிரி இந்த சம்மரியை பின்னாடி உள்ளதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மிஞ்சி போனால் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து அந்த லெசனை எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம ராஜ்புட்ஸை பற்றி படிக்க போகிறோம். அவங்களுடைய நார்த்தன் இந்தியாவில் உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜ்புட்ஸ் அண்ட் பாலாஸ் டு த இந்தியன் கல்ச்சர், அதுக்கப்புறம் அரப்ஸ் அண்ட் டர்க்ஸ் இந்த ஊருக்கு எப்படி வந்தாங்க, இவ்வளோ தான் படிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சா எதை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெளிவாகிடுச்சு போச்சா? இப்போ தெளிவான உடனே உங்களுக்கு ஓகே நம்ம இதை பற்றி தான் படிக்க போகிறோங்கிற ஒரு தெளிவு வந்தோடனே உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆசை வந்துடும், இவங்களெல்லாம் பற்றி படிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஜாலி வந்துடும். நான் அப்படி தான் படித்தேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் லெசனில் நீங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணவே கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கர்சிவ் லெட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் ஜெயஸ்தம்பா, அதுக்கு ஒரு ஃபோட்டோ கூட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கர்சிவ் ரைட்டிங்கில் இருக்கிறத நீங்கள் அவாய்டே பண்ணக்கூடாது, கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி நல்லா போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, போல்டு லெட்டர்ஸில் இங்கே பாருங்கள் ஈஸ்டர்ன் இந்தியா ஆர்ட், இது வந்து போல்டு லெட்டரில் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க விஷயங்கள் இது எதையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அவங்களே முக்கியம் அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக இண்டிகேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் நல்லா என்ன செஞ்சுக்கணும், கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து பிக்சர் பார்த்து நல்லா படிங்க. பிக்சர் வந்து புக்கில் வந்து பார்த்து படிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நோட்ஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நம்ம புக்கை பார்த்து படிக்கும்போது கூட ரொம்ப ஆர்வமாக இருக்கும், கலராக இருக்கும் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு. நோட்ஸில் ஒரே கலர் பெண்ணில் ஒரே மாதிரி தானே எழுதி வச்சுருப்போம், அதனால் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் புக்கில் வந்து இந்த பிக்சர்ஸு, இந்த மேப்ஸ் எல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மேப்ஸ் எல்லாம் பார்த்து படிக்கும்போது சூப்பராக இருக்குது, அந்த கான்செப்டே உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் கனூஜ்னு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் கங்கா ரிவர் ஓடுது. இந்த கங்கா ரிவர் ஓடுறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குமா. அதை பார்த்து படிக்கும்போது சூப்பராக இருக்குது. அந்த கான்செப்ட் வந்து ஒரு நேரத்துக்கு 2 நேரம் நம்ம மனசுக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக பதிகிற மாதிரி எனக்கு தோணுச்சுது. நான் இன்றைக்கி அதை வச்சு தான் படித்தேன். நான் இன்றைக்கி இந்த லெசனுக்கு இன்னும் நோட்ஸ் எடுக்கலை, இனிமேல் தான் நான் நோட்ஸ் எடுக்க போகிறேன். இந்த விஷயங்களெல்லாம் மேப்பு பார்க்குறது, பிக்சர்ஸை பார்த்து படிக்கிறது, இது எல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிடும். அதே மாதிரி பாருங்கள்
பாம் லீஃப் பெயிண்டிங் ஆஃப் பாலாஸ். இதில் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம். யார் வந்து பாம் லீஃப் பெயிண்டிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க, பியூட்டிஃபுல்லான பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கூகுளில் போய் ரெஃபர் பண்ணணும் கூட கிடையாது. ஆனால் நீங்கள் கூகுளில் ரெஃபர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் வந்து தெளிவாக இருக்கும். ஸோ நான் இதில் வந்து பாம் லீஃப் பெயிண்டிங் பிபி, அப்போது இதோடைய ஷார்ட்கட் பிபி அதையும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை படிக்க போகிறீங்களோ அந்த ஷார்ட்கட்டை என்ன செஞ்சுக்கோங்க, பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் புக்கு ஃபுல்லாகவே ஹின்ஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த டூ யூ நோ பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே நீங்கள் கூடாது. ஸோ இதிலலாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிய லாங் பேராகிராஃபாக இருக்குது. இதை முக்கியமாக கொஸ்டின் ஆஸ்பெக்டில் படிக்க வேண்டியது இது ஒன்று மட்டும்தான். பிருத்விராஜ் ராசோ அப்படிங்கிற ஒரு போயமை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சந்த் பர்தாய் வந்து எழுதியிருப்பார். மற்றது எல்லாமே அவங்க லவ் ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை, இது மட்டும் தான் நமக்கு தேவை. அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப புக்கு ஃபுல்லாக கொச்சன்னு அண்டர்லைன் பண்ணி வைக்கவே கூடாது. எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எது இம்பார்ட்டண்ட் இல்லைங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி சும்மா கோடாக போட்டு வைக்கிறத நிப்பாட்டிட்டு எது முக்கியமோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்கள். அது மட்டுமே நம்ம படித்தா போதும். அடுத்த நேரம் உங்கள் கண் இந்த இடத்துக்கு போகும்போது அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் தெரியும். ராஜ்புட்ரா அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு, சிகான் ஆஃப் ராயல் பிளட்டு, என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரேஸ் ஆஃப் சன்னு, ரேஸ் ஆஃப் மூணு, ரேஸ் ஆஃப் ஃபயர். அந்த மாதிரி எது இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதோ அந்த இதை மட்டும் பார்த்துட்டு உங்கள் கண் மற்றதை எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் ரிவிஷன் கூட ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அதனால் புக்கு ஃபுல்லாக என்ன செஞ்சு வைக்காதீங்க, அண்டர்லைன் பண்ணியே வைக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு லெசனை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஆப்வியஸாக அதுக்கு பின்னாடி உள்ள புக் பேக் எக்ஸசைஸை நீங்களே சால்வ் பண்ண முடியும். நீங்களும் கண்டிப்பாக சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சால்வ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இங்கே எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். முக்கியமான பாயிண்ட்ஸை விட்டுருக்கோமா விடலையா அப்படிங்கிறது எல்லாமே புக் பேக் எக்ஸசைஸை சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம படிக்காமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற பயம் கூட உங்களுக்கு போயிடும். ஏன்னா இங்கே தான் முக்கியமான விஷயங்கள் தான் வந்துடுதே, அதை விட்டுருந்தோன்னா நீங்கள் முன்னாடி பார்த்து இங்கே பின்னாடி ஃபில் பண்ணிடணும். அதனால் புக்கு வச்சு படிக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன நான் சொல்லியிருக்கேன், இந்த குட்டி விஷயங்கள் சொல்லியிருக்கேன்ல, இந்த போல்டில் இருக்கிறத படிங்க, இந்த பிக்சரை பார்த்து படிங்க, இந்த மேப்பை பார்த்து படிங்க, புக்கு ஃபுல்லாக அண்டர்லைன் போடாதீங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. புக்கையே ஆனால் திருப்பி படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் புக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லாமல் புக்கை பார்த்துமே டெடிக்கேட்டடாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். புக்கை பார்த்து படிக்கிற யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பிடிச்சிருது அப்படின்னா கண்டிப்பாக லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போட்டால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி ஹாவ் அ வெரி வெரி குட் டே. ஏன் வளர்றேன்னே தெரில.